சுவையான சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சட்னி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டுட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் நல்லா வதக்கி வந்தக்கப்புறமா அது கூட 250 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் பொன்னிறமானதுக்கு அப்புறமா 5 பல்லு பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதோட அரை கிண்ணம் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டியில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்ச சட்னியோட சேர்த்தீங்கன்னா சுவையான சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சட்னி ரெடி.